ஜென்ரலாக ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னதான் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் நம்ம பேசினாலும் ஒரு 3 மாதமோ ஸ்விங் ட்ரேடிங் 1 மந்தில் பண்ணுறவங்களோ இல்லை 6 மந்த்ஸ் ஒரு ஷார்ட் டைமில் வித்தின் அ இயர் பணத்தை உள்ளே போட்டு எடுக்கிறவங்க எண்ணிக்கை ஜாஸ்தி. அதனால தான் வந்து இந்த இவ்வளோ ஏற்ற இறக்கங்கள் ஆன் அ டெய்லி பேசிஸ் ஆன் அ மந்த்லி பேசிஸ் ஸ்டாக்ஸில் நடந்துகிட்டே இருக்குது. ஒன்றுமே இல்லாமல் ஒரு மைக்ரோ கேப் ஸ்மால் கேப்பாக இருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 39,000 கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் உள்ள கம்பெனியாக மாறி இருக்குன்னா பிகாஸ் பியூர்லி சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு ரீசன் ஜாக்கியோட ப்ராடக்ட்ஸை வாங்கி மேனுஃபேக்சரிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது மூலமாக தான். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நியூ கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த ஆர்ஓசி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது இல்லாமல் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் வந்து சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது பிகாஸ் கேபிட்டல் வந்து இதுக்கு நிறைய தேவைப்படுற ஒன் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதோட கம்பெனி ஷேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35,000 ரூபாய் 2021 50,000 rupees வரைக்கும் 50,000 per ஷேர் போய் ரீச் ஆச்சு. அங்கிருந்து கிட்டத்தட்ட இப்போ 35,000 கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் ஆகி கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் கணேசன் திரு, உங்கள் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். ஸோ நம்ம பங்குச்சந்தை சார்ந்த விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம், அதாவது ஸ்டாக் மார்க்கெட் இந்த பங்குச்சந்தை அப்படின்னாலே எல்லாமே ஒரு முக்கியமான விஷயம், ஏதோ ஒன்று நமக்கு அப்டேட்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் வந்து சில ஸ்டாக்ஸ் சில பங்குகள் மட்டும் பார்த்திங்கன்னா விலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இருந்தாலே அது வந்து அதோட மதிப்பு உயர்வாக இருக்குது, அந்த கம்பெனியெல்லாம் நம்மளால் வாங்க முடியாது, ரொம்ப பெரிய கம்பெனி அப்படின்ற பெர்செப்ஷன் கிடையாது. அந்த பங்கை வந்து பிரிக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது வந்து எம்ஆர்எஃப் மாதிரியான கம்பெனி. இந்தியாவில் இந்த கம்பெனி மட்டும் தான் வந்து இன்னமும் ஸ்டாக்கை ஸ்ப்ளிட் பண்ணாமல் அந்த ஃபேஸ் வேல்யூ 10 அப்படின்னு தான் எல்லா கம்பெனியும் ஸ்டார்ட் ஆகும். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இன்னமும் ஃபேஸ் வேல்யூ 10 தான் இருக்குது அண்ட் ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணவே இல்லை. அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக இன்னமும் 1 லட்சம் ரூபாய் க்ராஸ் ஆகிடுச்சு. 2023 போன வருஷம் தான் வந்து ஃபஸ்ட் டைம் 1 lakh டச் ஆகி கிட்டத்தட்ட 1,45,000 மேலே க்ளோஸ் டு 1,50,000 போய் இப்போ 1,29,000 பாயிண்ட்ஸில் இருக்குது. இது என்னென்னா அந்த 300 ரூபாய் 1991 நினைக்கிறேன் லிஸ்ட் ஆகும்போது 300 ரூபாயிலிருந்து இவ்வளோ ஏறி இருக்குது. இன்னொரு கம்பெனி பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், அதுவும் வந்து 50,000 ரூபாய் டச் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட 35,000 ரூபாய் அளவில் இருக்குது. ஸோ இந்த 2 கம்பெனியை வந்து ஏன் இந்த ப்ரைஸை ஜாஸ்தியாகவே வச்சுருக்காங்க, ஏன் அவங்க ஸ்ப்ளிட் பண்ண மாட்டுறாங்க? சில கம்பெனிஸ் ரெகுலராக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க, போனஸ் கொடுக்குறாங்க, சில கம்பெனிஸ் பண்ண மாட்டுறாங்க. அப்படின்னா அந்த ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் பெனிஃபிட் எதுவுமே கிடையாது. 100 ரூபாய் இருக்கிற ப்ரைஸை 2ஆக பிரிச்சிங்கன்னா 50 ரூபாய் 2 ஸ்டாக்குன்னு இன்வெஸ்டர் கிடைக்கும். கம்பெனியோ ஹோல்ட் பண்ணுற பர்சன்டேஜ் 80% இருக்கிறது அந்த ஓவரால் 100% ஷேர்ஸ் மாற போகிறதில்ல. அந்த வேல்யூவேஷன் வைஸ் சொல்கிறேன், மொத்த மதிப்பு 1 லட்ச ரூபாய்னா அது மாற போகிறதில்ல, பட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தான் ஜாஸ்தியாக போகுது. அதே மாதிரி 80% ஷேர்ஸ் கம்பெனி வச்சுருக்காங்கன்னா அதே 80% தான் அவங்ககிட்ட இருக்க போகுது. ஸோ அதனால் அதில் ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. அண்ட் கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் அதாவது ஃபினான்ஷியலி நல்லா இருக்குன்ற போது இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் பர்டிகுலராக எம்ஆர்எஃப் பார்த்தீங்கன்னா எங்கள் கூட லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இருந்தால் போதும், ஷார்ட் டேர்மில் நாங்கள் வந்து யாருக்குமே ப்ராஃபிட் க்ரியேட் பண்ணுவோம். ஏன்னா ஜென்ரலாக ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன தான் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் நம்ம பேசினாலும் ஒரு 3 மாதமோ ஸ்விங் ட்ரேடிங் 1 மந்தில் பண்ணுறவங்களோ இல்லை 6 மந்த்ஸ் ஒரு ஷார்ட் டைமில் வித்தின் அ இயர் பணத்தை உள்ளே போட்டு எடுக்கிறவங்க எண்ணிக்கை ஜாஸ்தி. அதனால தான் வந்து இந்த இவ்வளோ ஏற்ற இறக்கங்கள் ஆன் அ டெய்லி பேசிஸ் ஆன் அ மந்த்லி பேசிஸ் ஸ்டாக்ஸில் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்றவங்க. அண்ட் வாலட்டாலிட்டி, இப்போ ஒரு 300 ரூபாய் ஸ்டாக்கோ இல்லை 3000 ரூபாய் ஸ்டாக்கோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெகுலராகவே வாங்கி விற்க முடியும், நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வருவாங்க. பட் இந்த மாதிரி 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்க ஸ்டாக்ஸ் யோசிச்சு பாருங்கள், நிறைய பேருக்கு அது வந்து ஒரு பெரிய கனவாகவே இருக்கும் 1 லட்ச ரூபாய் சேர்க்கணுன்றது. அந்த அளவுக்கு ப்ரைஸ் வைக்கும்போது அது ஒரு எலைட் குரூப் ஒன்று முன்னாடியே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லைனா 10 வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு லெவலில் வாங்கியிருப்பாங்க. அண்ட் இவ்வளோ பணம் இருக்குன்றவங்க உள்ளே வந்திருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த இன்வெஸ்டர்ஸ் மட்டும் இருந்தால் போதுன்ற பாயிண்டில் தான் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணாமே வச்சுருக்காங்க. மற்றபடி இன்னொன்று யூனிக் பொசிஷன். இப்போ நம்ம ஏன் இந்த ஸ்டாக்கை பற்றி இன்றைக்கி பேசுகிறோன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தாண்டி ப்ரைஸ் வந்து 1,29,000 இருக்குது. 1 லட்ச ரூபாய் க்ராஸ் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி இந்தியாவில் எத்தனை கம்பெனி இருக்குன்னு தேடி பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் மட்டும்தான் இருக்கும். இல்லை பெரிய வேல்யூ உள்ள ஸ்டாக், பெரிய ஸ்டாக் ப்ரைஸ் உள்ள கம்பெனிஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டாப் 5ல் எம்ஆர்எஃப் வரும், ஹனிவெல் ஆட்டோமேஷன், பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ் வரும். ஏஷியர் மோட்டார்ஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22,000 மேலே போய் அப்புறம் ஃபேஸ் வேல்யூ ஸ்ப்ளிட் பண்ணாங்க. அப்போ வந்து மறுபடியும் 2,000 rupees கிட்ட வந்துச்சு. அண்ட் ஸ்டில் இப்போ மறுபடியும் அங்கேருந்து க்ரோ ஆகுது. சரி, இப்போ இது ஏன் பிரிக்கலை அப்படின்றது புரிஞ்சிருச்சு. அண்ட் இதுவும் ஒரு சாதாரண கம்பெனி தான். இப்போ நம்ம ஒரு 300 ரூபாய் கம்பெனியை எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த கம்பெனி.
உங்ககிட்ட பணம் இருக்குது, மொத்தமே 5 லட்சம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதில் வாங்குங்கன்னு சொல்லவே தேவையில்லை. ஏன்னா இதை வாங்கினீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 4 கம்பெனி வாங்க முடியும், அதனால் ஒரு யூஸும் கிடையாது. ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் அனலைஸ் பண்ணுறது என்னென்னா, இது ஒரு இன்ஃபர்மேஷன், ஃப்யூச்சரில் இது ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க இல்லைனா போனஸ் கொடுக்குறாங்க, அண்ட் இதோட ரிட்டர்ன்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கம்பெனியை பற்றி இப்போ அனலைஸ் பண்ணுவோம். 1987 மெட்ராஸ் ரப்பர் ஃபேக்ட்ரி அப்படின்ற ஒரு ட்ரேடிங் ஃபார்மாக தான் கிட்டத்தட்ட ஆரம்பித்தாங்க. கேகே மேமன் அவர் தான் ஆரம்பித்து இது வந்து ரப்பர் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி விற்கிற மாதிரி ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ட்ரேடிங் கம்பெனியாக இருந்து ஒரு ஸ்மால் கேப்பாக இருந்து இப்போ இவ்வளோ பெரிய கம்பெனி கிட்டத்தட்ட லார்ஜ் கேப்பாக மாறி இருக்குது அப்படின்னா எம்ஆர்எஃப்ஐ சொல்லலாம், மெட்ராஸ் ரப்பர் ஃபேக்ட்ரி. 87லேருந்து 2024 பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். சென்னை பேஸ்ட் கம்பெனி அண்ட் டயர்ஸ் அண்ட் டியூப் செக்மெண்ட்டில் கிட்டத்தட்ட மோர் தென் 80% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. அண்ட் இதை வந்து ஒரு ப்ரீமியமாக பண்ணுறதுனாலே இவங்களோட டயர் ப்ரைஸஸ் வந்து கம்பேர்ட் டு மற்ற கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். பட் காம்படிஷன் ஹெவியாக இருக்கிறதுனால இந்த ப்ரைஸஸ் வந்து இப்போ கொஞ்சம் மாட்ரேட் ஆகுதுன்னு சொல்லலாம். அண்ட் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நியூ கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த ஆர்ஓசி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது இல்லாமல் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் வந்து சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது. பிகாஸ் கேபிட்டல் வந்து இதுக்கு நிறைய தேவைப்படுற ஒன் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ஃப்யூச்சர் க்ரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்படிஷன் என்ன தான் இருந்தாலும் ஒன் ஆஃப் த ஃபியூ கம்பெனிஸ் விச் ஹஸ் காட் பிராண்ட் வேல்யூ. ஏன்னா இந்த மற்ற கம்பெனி டயர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, எம்ஆர்எஃப் டயரோட சிம்பிள் தெரியும். ஆரம்பத்தில் இருந்தே இது ஒரு பெரிய பிராண்டாக உருவாக்கணும்னு ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணி இந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட் இது கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். காம்படிஷன் இருக்குது, இது ஒரு த்ரெட்டாகவும் இருக்குது. மார்க்கெட் ஷேர் குறைஞ்சாலும் அதை திருப்பி எடுக்கிறதுக்கு இவங்க அக்ரெசிவாக இவங்க கேபிட்டல், அதாவது புது மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா வேலையும் இவங்க அதுக்காகவும் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் இது வரைக்கும் நடந்த க்ரோத் அண்ட் ஃபியூச்சர் க்ரோத் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஸ் இஸ் டயர் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் சேல்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸும் இருக்கும். ஜென்ரலாக நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது, ஒரு கம்பெனி ஷேரை பார்த்தீங்கன்னா ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகுதா, அப்புறம் இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகுதா பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த கம்பெனி ரெவென்யூ இபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பர் ஷேர்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு எவ்வளோ ரெவென்யூ ஏர்ன் பண்ணுது அப்படின்றது கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆச்சுன்னா இட்ஸ் அ வெரி குட் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லுவோம். பட் இது லாஸ்ட் 10 இயர்ஸில் ஒரு பயங்கர சேஞ்சஸோடு இருக்கிற கம்பெனி. பிகாஸ் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மாறி வருது, ப்ராஃபிட் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும்போது, அண்ட் பெரிய ஸ்டாக் ப்ரைஸ், ஏன்னா ஸ்டாக் ப்ரைஸை பேஸ் பண்ணி நெட் ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும் ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி 3000 ரூபாய் இருந்த இபிஎஸ் பாதியாக குறைஞ்சிது. ஏன்னா ப்ராஃபிட் அடி வாங்குச்சு. அந்த ப்ராஃபிட் கரெக்ஷன்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கண்டிஷன். அந்த மார்க்கெட் கண்டிஷன் சொல்கிறது ஆட்டோமொபைல் சேல்ஸ் டிப் ஆகுது, இல்லைனா கன்சியூமர் சென்டிமெண்ட் வீக்காக இருக்கும் போது ஆட்டோமொபைல் சேல்ஸ் வந்து ஜென்ரலாக 2 வீலர் அண்ட் கார் ஜோனுக்கு நம்பர்ஸ் குறையும். அந்த மாதிரி குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இண்டஸ்ட்ரி வந்து பியூர்லி டிபெண்ட் ஆன் ஆட்டோமொபைல்ஸ். அப்போ கரெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இபிஎஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஸ்டிக்காக சேஞ்சஸ் இருக்கும். பட் ஒரு அட்ராக்டிவான பாயிண்ட் வந்து என்ன தான் ஸ்டாக் ப்ரைஸ் திருப்பி நான் சொல்கிறதுக்கு ரீசன் 1,30,000 rupees கிட்ட இருந்தாலும் ப்ரைஸ் earning ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட 27, அதாவது லாங் டேர்ம் ஒரு 5 years and 10 years ப்ரைஸ் earning ரேஷியோ 27 கிட்ட இருக்குது. அந்த லெவல்லே தான் இது மெயின்டைன் ஆகுது இப்போ இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ யாராவது பணம் இருக்குது, நான் வந்து ஒரு ஷேராவது வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் யோசிக்கிறீங்கன்னா இதை இன்னும் ஃபர்தராக ஃபினான்ஷியலி அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கை வாங்கலாமான்னு யோசிக்கலாம். சரி, இன்னொரு கம்பெனி சொன்ன இந்த பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு. பேஜ் இண்டஸ்ட்ரீஸ்னால் உங்கள் யாருக்குமே தெரிஞ்சிருக்கா வாய்ப்பு கம்மி. பட் ஜாக்கி அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். ஜாக்கி ஜெட்டிகள் அண்ட் பனியன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அத்லெஷர்ஸ் லாஸ்ட் 10 இயர்ஸில் பேஸ்ட் ஆன் கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், பட் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷோரூம்ஸில் வந்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கி ஆஸ் அ பிராண்ட். இது பேசிக்காக அது யூஎஸ் பேஸ்டு கம்பெனி. இந்தியா மற்றும் இல்லாமல் 147 நாடுகளில் ஜாக்கி ஆஸ் அ பிராண்ட் இருக்குது. இவங்க பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா 1995 இந்த கம்பெனி இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. 2011 வந்து இவங்க ஜாக்கியோட லைசன்ஸ் வாங்கி அதுக்கப்புறம் தான் இந்த கம்பெனியோட மிகப்பெரிய க்ரோத்துன்னே சொல்லலாம். ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் ஒரு மைக்ரோ கேப் ஸ்மால் கேப்பாக இருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 39,000 கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் உள்ள கம்பெனியாக மாறி இருக்குன்னா பிகாஸ் பியூர்லி சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு ரீசன் ஜாக்கியோட ப்ராடக்ட்ஸை வாங்கி மேனுஃபேக்சரிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது மூலமாக தான். இவங்க லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2030 வரைக்கும் வச்சுருந்தாங்க. 2018 ரெனியூ பண்ணி இது 2040. அண்ட் இவங்க இந்தியா மட்டும் இல்லாமல் நேபாள், ஸ்ரீலங்கா, பூட்டான் இன்க்ளூடிங் யூஏஇ வந்து
வாங்கியிருக்காங்க டிஸ்ட்ரிபியூஷன் லைசன்ஸ். ஸோ இந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும்தான் மேனுஃபேக்சரிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியும். நீங்கள் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் ஜாக்கியில் ரொம்ப அக்ரெசிவாக பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் ஒரு 2-3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் செக்மெண்ட்லேயும் இவங்க வந்து ஜாக்கி ப்ராடக்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்ஸுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஜென்ரலாக கிட்ஸோட ட்ரெஸ் மார்ஜின் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மார்ஜின் மோர் தேன் ஒரு க்ளோஸ் டு 50% இருக்கும். அந்த செக்மெண்ட்லேயும் இவங்க என்டர் ஆகிருக்காங்க. அண்ட் அக்ரெசிவாக கிட்டத்தட்ட 1 lakh ரீட்டைல் ஸ்டோர்ஸுக்கு வந்து இவங்க ரீச் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்டாண்டலோன் அது இல்லாமல் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ஸ் அண்ட் லார்ஜ் ஸ்டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தேன் 3000-4000 ஸ்டோர்ஸை வந்து இவங்க ஜாக்கி ஆஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ஸாகவும் வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரான்ச்சைசி மாடல்லையும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் இவங்க ப்ரீமியம், அதாவது ப்ரீமியம் அத்லெட்டிக் வேர் ஆஸ் வெல் அஸ் இன்னர் வேர் கொடுக்கணுன்றது தான் இவங்களோட அப்ஜெக்டிவ். ஸோ ப்ரைஸ் பாயிண்ட்ஸ் கம்பேர்ட் டு மற்ற ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வேறு எந்த லோக்கல் பிராண்ட் ரீஜனல் பிராண்ட் இருந்தாலும் அதோட கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தியாக தான் இருக்கும். அண்ட் ஜென்ரலாக ஒரு சர்வே லாஸ்ட் இயர் வந்தது என்னென்னா, இந்த மார்க்கெட் கண்டிஷன், அதாவது கன்சியூமர் சென்டிமெண்ட் சரியில்லை, இல்லைனா மக்கள்கிட்ட பணப்பழக்கம் இல்லை, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஜட்டிகள் வாங்குறது கம்மியாகுதுன்றது ஒரு ஸ்டாட்ஸும் வந்துச்சு. இந்த நம்பர் ஆஃப் இன்னர்வேஸ் பை பண்ணி பண்ணுறது, ஏன்னா அதை ப்ரொலாங் பண்ணி யூஸ் பண்ண முடியுன்றதுனால அந்த நம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி காலகட்டத்தில் கம்மியாக இருக்குது. சேல்ஸ் என்ன தான் லாஸ்ட் 10 இயர்ஸாக 18% அண்ட் அபவ் இவங்க வச்சுருந்தாலும் ரெவென்யூ டிப் இருக்குது. அண்ட் நிறைய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து இவங்க க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. க்ரீன்ஃபீல்டு, அதாவது புதுசாக ஆரம்பித்து கட்டுற மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியும் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்தியா ஃபுல்லாக ஐ திங்க் மோர் தேன் கர்நாடகா மற்றும் இல்லாமல் நிறைய ஸ்டேட்ஸில் வந்து இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனும் எக்ஸ்போர்ட்ஸும் வந்து நிறைய நாடுகளுக்கு பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஆஸ் சச் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது இதோட கம்பெனி ஷேர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 35,000 ரூபாய். 2021 50,000 rupees வரைக்கும் 50,000 per ஷேர் போய் ரீச் ஆச்சு. அங்கேருந்து கிட்டத்தட்ட இப்போது 35,000 கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் ஆகி இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் குறைஞ்சதுக்கான ரீசன் சேல்ஸ் நம்பர் போன லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரோட பயங்கர க்ரோத் இல்லாததுனாலையும் அண்ட் ஃபினான்ஷியலி கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள். இவங்க இன்வென்ட்ரிஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் 2014-15 லெவல்ஸ்க்கு நம்பர் ஆஃப் டேஸ் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து மோர் தேன் 200 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது இல்லாமல் கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் நம்பர்ஸ் லாஸ்ட் 2-3 இயர்ஸாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ ஃபினான்ஷியலி ஏதோ பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய அளவில் வரலை, பட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது இது வந்து தெளிவாக தெரியுது. ஸோ எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் ஒரு ஸ்மால் கேப்லேருந்து மிட்டு லார்ஜ் கேப் ஆகும்போது இந்த மாதிரி சேலஞ்சஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. பட் இதை ஓவர் கம் பண்ணாங்கன்னா இது வந்து ஒரு பெரிய மிட் கேப் கம்பெனியாகவும் நெக்ஸ்ட்டு லார்ஜ் கேப்பும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு ஃபினான்ஷியலி ஆர்ஓசி ரேட், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ஆஸ் வெல் அஸ் ஆர்ஓஇலாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 46%, 30%க்கு மேலே இருக்குது. பட் கோயிங் ஃபார்வர்ட் இந்த ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அவங்க ஓவர் கம் பண்ணால் மட்டும்தான் இவங்க நெக்ஸ்ட் லெவல் க்ரோத்தை சந்திக்க முடியும். ஸோ இதை பற்றின டேட்டா போக போக தான் நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த கம்பெனியை நீங்கள் உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஏன்னா as such இவங்க ஒரு மிகப்பெரிய க்ரோத்தை கொடுத்துருக்காங்க. பட் கோவிடுக்கு அப்புறம் இந்த லாஸ்ட் 2021 இந்த லாஸ்ட் 3 years 4 yearsஸாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 லெவல்ஸ் இருக்குது. நடுவில் 2021 இட் ஹஸ் டச் டு 50,000, அங்கேருந்து ட்ராப் ஆகி இந்த லெவலுக்கு வந்திருக்கு. அண்ட் அதனாலேயே ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோவும் கொஞ்சம் அட்ராக்டிவாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். பட் சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை இன்னும் அனலைஸ் பண்ணி இதை இவங்களால் ஓவர் கம் பண்ண முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் மட்டும் இந்த கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி யோசிங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய கம்பெனி ஷேர்ஸ், அதாவது மோர் தேன் 30,000 அப்படின்றதில் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம். 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கிற ஷேர்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் MRF மட்டும்தான் இருக்குது. அதை பற்றியும் பார்த்தோம். கம்பெனி ஷேர்ஸை பற்றி டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.